Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 8 exercise 8.1 fourth sum. What is given? Area of circle அப்படின்னு சொல்லியிருக்கு. Area of circle உடைய ஃபார்முலா வந்து exercise 8.1ல that problem. Area of circle அப்படின்றது உனக்கு தெரியும். Area of circle with radius A. Radius A அப்படின்னா pi r square. pi r square அப்படின்னு அர்த்தம். இதை வந்து A அப்படின்னு எழுதி சிம்பிளாக pi r ஸ்கொயர்னு எழுதுகிறேன். இந்த ரேடியஸை பொறுத்து இந்த சர்க்கிளுடைய ஏரியா வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றனால டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். அப்போ ஏ டேஷ் ஆஃப் இல்லை ஏ டேஷ் ஆஃப்னு எழுதி ஆர்னோட எழுதிக்கலாம். எழுதுனோம்னா என்ன வரும்? ஆரை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ பை 2rன்னு வந்துடும், இல்லைனா 2πrன்னு வந்துடும். ஆர் ஸ்கொயரை பண்ணோம்னா 2r தானே. இதை வேணால் ஏ ஆஃப் ஆர்னு வேணால் போட்டுக்க. ஏரியாவை ரேடியஸை பொறுத்து தான் ஏரியா ஃபார்ம் ஆகும். சரியா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். எல் ஆஃப் எக்ஸ் ஒரிஜினலாக எழுதுறது எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒரிஜினல் வேல்யூன்னு அர்த்தம். எஃப் டேஷ் எக்ஸு எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இதுதான் ஒரிஜினல் லீனியர் அப்ராக்சிமேஷன். இதில் வந்து ஏ ஆஃப் ஆர்னு மாற்ற போகிறேன். அப்போ ஏ ஆஃப் ஆர் நாட் அப்படின்னு மாற்றுறோம். ப்ளஸ்ஸு ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் நாட் அப்படின்னு மாற்றிட்டேன். புரியுதா? ரைட். இந்த ஏ ஆஃப் ஆர் நாட் எங்கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா ஏஆர் minus a of r naught equal to a dash of r naught into r minus r naught அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இதில் r naught அப்படின்றது வந்து ஆக்சுவல் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவல் மீனிங் ஒரிஜினல் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட். எதுலேருந்து எது ரேடியஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஒரிஜினல் ரேடியஸ் வந்து r naught வந்து ஆர் நாட் ஒரிஜினல் வந்து 12.5 இருக்குது. அது ஆரா சேஞ்ச் ஆகையில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 12.65 இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. ஒரிஜினல் வந்து ஓ மாதிரி போட்டிருக்கலாம், ஆர் ஓ அப்படின்ற ஆர் நாட் அப்படின்றத நான் வச்சுக்கோ. ரைட்டாக சொல்கிறது? இப்போ நான் இதை வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி எடுக்க போகிறேன். குட். என்ன செய்கிறேன்னு பாரு. ஏ ஆஃப் ஆர் 12.5 minus a of 12.65 r naught equal to a dash of r naught, a dash of r naught 12.5. சரிங்களா சொல்கிறது? இன்ட்டு ஆர் 12.65 மைனஸ் 12.5 அப்ளை பண்ணிட்டேன். இதில் உள்ள சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் எடுக்க போகிறேன். பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோ. சரியா? இப்போ ஏ டேஷில் கொண்டு போய் 12.5 போட போகிறோம். ஆரில் இந்த இடத்துல போடணும். அப்போ 2π 12.5 ஆருக்கு பதிலாக இன்ட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 0.15 சப்ராக்ட் பண்ணோம்னா ஓகே குட். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்து ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா பொறுமையாக நிதானம் பார்த்துக்க. 3.75 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை வேணால் சென்டிமீட்டர் போட்டுக்க, இதையும் வேணால் சென்டிமீட்டர் போட்டுக்க. சரியா? இதுதான் லீனியர் அப்ராக்சிமேஷன். இதுதான் லீனியர் அப்ராக்சிமேஷன் அப்படின்றது. புரியுதா சொல்கிறது? ஒரு ஸ்டெப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஆக்சுவல் ஏரியா. ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஆக்சுவல் ஏரியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவல் ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? அதாவது இன்க்ரீஸ்லேருந்து அதாவது இன்க்ரீஸ் ஆனதுலேருந்து ஒரிஜினல் செப்பரேட் பண்ணணும்ல. ஏ ஆஃப் 12.65லேருந்து ஒரிஜினலாக இருந்தது என்னது? ஏ ஆஃப் 12.5 செப்பரேட் பண்ணால் தானே உனக்கு ஆக்சுவல் ஏரியா கிடைக்கும். ஆர் நாட்டுன்றது என்னது? ஒரிஜினலு ஆர் 12.5. அதுதான்
ஆறாக மாறுச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. சரிதானே சொல்கிறது? அப்போ யோசிக்கணும் எதுலேருந்து எது சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இன்க்ரீஸ் ஆனதுலேருந்து டிக்ரீஸ் ஆனதை கழிக்கிறேன், குறைஞ்சதை. ஒரிஜினல் வந்து ஆர் நாட் அப்படின்றதான் ஒரிஜினல் 12.5. சரி, இதை சப்ராக்ட் பண்ணல என்ன கிடைக்கும்? ஏரியாவில் கொண்டு அப்ளை பண்ணு. ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன்னா பையை வெளியே எடுத்துட்டோம்னா ஆர் ஸ்கொயருக்கு மட்டும்தானே 2.65 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். மைனஸ்ன்னு போட்டு 12.5 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இதுக்குள்ளே ஆன்சரை எடுத்துட்டோம்னா இந்த ஆக்சுவல் ஏரியா கிடச்சிரும். சரியா சொல்கிறது? மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்தினா அதுக்குள்ளே ஆன்சர் கிடச்சிரும். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. பை இன்ட்டு 160.0225 மைனஸ் 156.25. ரெண்டையும் செப்பரேட் பண்ணையில் ஏரியானால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். 3.7725 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர், விச் ஒன் ஆக்சுவல் ஏரியா. அடுத்து அப்சல்யூட் எரர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்சல்யூட் எரர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்சல்யூட் எரர் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துக்கிறோம். ஃபார்முலா பார்த்தேன். ஆக்சுவல் ஏரியா மைனஸ் அப்ராக்சிமேட் ஏரியா. ஆக்சுவல் ஏரியாவில் இருந்து எவ்வளோ இந்த அப்சல்யூட் எரர்னால் எவ்வளோ எரர் கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படின்னு சொல்லல. அதை பார்த்து பொறுமையாக செய்யணும். ஆக்சுவல் ஏரியாவிலிருந்து அப்ராக்சிமேஷன் ஏரியா அதை நம்ம கழிக்கணும். ஆக்சுவல் ஏரியாவிலிருந்து அப்ராக்சிமேட் ஏரியாவை கழிக்கணும். இப்போ ஆக்சுவல் ஏரியா அப்படின்றது வந்து என்ன கிடச்சிச்சு அப்படின்ட்டு பாரு. 3.7725 பை 7725 பை மைனஸ் அந்த ஃபஸ்ட்டில் ஒன்று லீனியர் அப்ராக்சிமேஷன் ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் அப்ராக்சிமேஷன் எல்பிபி. அந்த கண்டுபிடிச்சோம்ல லீனியர் அப்ராக்சிமேஷன் ஏரியா அப்படின்றது 3.75 பை 3.75 பை. சரியா சொல்கிறது? அப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணல என்ன கிடைக்குது அப்படின்ட்டு பொறுமையாக பார்த்துக்கோ. 3.7725 3.7500522200 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 0.0225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் விச் இஸ் அப்சல்யூட் எரர் அப்படின்னு அர்த்தம். தெரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஆர் நாட் அப்படின்றது ஒரிஜினல், ஆர்ன்றது அதோட வேரியேஷன் ஆகுறது, இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு பார்த்துக்கோ. சரி, 5th சம், 5வது சம் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. சரியா? கிவன் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அதோட டிஃபரன்ஸு வித்தியாசம் ஆகும்ல, டிஆர், ரேடியஸோடைய சேஞ்ச் ஆஃப் ரேட்டு டெல்டார்னு சொல்லலாம், டிஆர்னு சொல்லலாம். 9.8 மைனஸ் 10 ஈக்குவல் டு மைனஸ் 0.2 அப்படின்னு அர்த்தம். டிஆர் சின்ன ஒரு டிஃப்ரென்ஷியேட் கிடைக்கிது, வேரியேஷன் கிடைக்கிது. அப்போ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதில் வந்து ஏரியா கண்டுபிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு கண்டுபிடி. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்றது 4/3 பைஆர் கியூப். ஓகேங்களா? 4/3 பைஆர் கியூப். அப்போ 4/3 பை ஆர் கியூபு 10 கியூபு. சரிதானா? வி ஆஃப் ஆர். சரி, அப்போ 3 4 1 2 3 பை 3 பை சென்டிமீட்டர் கியூபு. சரி, இது வந்து வால்யூம் வந்து ரேடியஸை பொறுத்தா மாறும். அப்போ வி ஆஃப் ஏன்னு வச்சுக்கோ, சாரி வி ஆஃப் ஆர்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து வி ஆஃப் ஆர் டேஷ் அப்படின்னு கொண்டு வந்தோம்னா 4/3 பை, இதில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்.
ஆர் கியூப்னா 3r ஸ்கொயர். 3 கேன்சல் பண்ணிடு. அப்போ வி டேஷ் ஆஃப் ஆர் வி டேஷ் ஆஃப் ஆர் வி டேஷ் ஆஃப் ஆர் ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும், சேஞ்சஸ் ஆகும். 4πr ஸ்கொயர் அப்படின்னு வருது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்கு அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம். வால்யூமில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, ஏரியாவில் சேஞ்ச் ஆன மாதிரி வால்யூமில் சேஞ்ச் ஆகிருக்கும்ல. சேஞ்ச் இன் வால்யூம், வால்யூமில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்னா ஒரிஜினலாக உள்ளது v ஆஃப் 9.8 மைனஸ் v ஆஃப் 10. சரிதானா? இது அப்ராக்சிமேஷன் போட்டோம்னா v டேஷ் ஆஃப் ஆர் டிஆர் அப்படின்னு அர்த்தம். சேஞ்ச் இன் வால்யூம், இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம். அப்போ வி டேஷ் ஆஃப் ஆர் இந்த இருக்குது, இதில் கொண்டு எழுதுனீங்கன்னா 4π. சரிதான் நான் சொல்கிறது 4π ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இல்லை ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்க. ஆர் ஸ்கொயர்னு எழுதிட்டு டிஆருக்கு எழுதணும். டிஆருக்கு மைனஸ் 0.2 4π ஆர் ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 0.2 மைனஸ் 80π சென்டிமீட்டர் கியூப். 80π சென்டிமீட்டர் கியூப் டிக்ரீசஸ்னு அர்த்தம். மைனஸில் வரனால டிக்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம், டிக்ரீஸ் ஆகுது. சரியா சொல்கிறது? சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து வால்யூமில் சேஞ்ச் ஆகிறது. வால்யூமில் சேஞ்ச் ஆகிறது. வால்யூம் வந்து 10 ரேடியஸ் கொடுத்துருக்கு. அதிலிருந்து சரியா சொல்கிறது 10லேருந்து 9.8 குறையிறனால எவ்வளவு வந்து வால்யூமில் குறையுது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கோம். டிக்ரீசஸ் ஆகுது வால்யூம் அப்படின்ட்டு, சேஞ்ச் இன் வால்யூம்னு. இதே மாதிரி சேம் டைம் ஏரியா சேஞ்ச் ஆகிறது சொல்கிறோம். சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னாலும் சரி, சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது வந்து 4πr ஸ்கொயர். சரிதானா? 4πr ஸ்கொயர் எஸ்ன்னு சொல்லுவாங்க இதை, இல்லை எஸ் ஆஃப் ஆர்னு போட்டுக்க. 4πr ஸ்கொயர் எஸ் டேஷ் ஆஃப் ஆர்ன்னு சொன்னோம்னா 4 2 8 πr அப்படின்னு வந்துடும். இப்போ தர்ஃபோர் இது எழுதுனா என்ன எழுதுனேன், சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படியே கொண்டு வந்துட வேண்டியது என்ன கணக்கு. சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா இதனை வந்து வெறும் ஸ்பியர்னு எழுதிக்கிடுவோம். இதை வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்னு எழுதிக்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். இதில் வந்து சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா, அது வெறும் சர்ஃபேஸ் ஏரியா, இது சேஞ்ச் ஆகிறது ஸ்பியர். இதில் சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா. சரி, ஈக்குவல் டு ஒரிஜினலில் இருந்து அது இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சான்னு பார்த்தீங்கள. எஸ் ஆஃப் 9.8 மைனஸ் எஸ் ஆஃப் 10. அப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டு பாரு. இதில் வந்து எஸ் டேஷ் ஆஃப் ஆர் டிஆர் அப்படின்னு அர்த்தம். இந்த டிஆர் மேலே இருக்குது கொஸ்டினில். எஸ் டேஷ் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறது 8π. இதுதான் 8π ஆருக்கு 10 டிஆருக்கு மைனஸ் 0.2. சரிங்களா சொல்கிறது? அப்போ மைனஸ் 16π சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. இதுவும் என்ன ஆகுது, ஏரியா வந்து டிக்ரீஸை தான் ஆகுது, டிக்ரீஸ் தான் ஆகுது. ஏன்னா உனக்கு வந்து ஒரிஜினல் வந்து ஒரிஜினலில் வந்து 10 ரேடியஸு, அது வந்து 9.8 குறையில உனக்கு சேஞ்சஸ் ஆகும்ல, குறையும்ல. வால்யூம் குறையும், சர்ஃபேஸ் ஏரியாவும் குறையுது. அதனால் வேற ஒன்றும் கிடையாது. புரியுதான்னு பார்த்துக்கோ.
இம்பார்ட்டன்ட் சம்மு இதெல்லாம் பார்த்துக்க. ஆமாம். அடுத்து 6th சம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6th சம்முடா தம்பி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தனி ஊசல் தமிழில் சொல்லுவாங்க, பெண்டுலம் அப்படின்னு சொல்கிறது. அதோட டென்ஷன் T 2π × √L/G அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கான்பால். இந்த கணக்கை நம்ம முதல்ல ஒரு ஃபங்க்ஷனாக அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். அப்படின்னா dy/dx அந்த மாதிரி கொண்டு வரணும். சரியா சொல்கிறது? அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா இது லென்த்தை பொறுத்து தான் மாறும். சரிங்களா? அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது லென்த்தை பொறுத்து தான் பண்ணணும். தனி ஊசல் அலைநீளம்னு சொல்லுவாங்க. லென்த்தை ஸ்ட்ரிங்கோடைய லென்த்து வரும். சரியா? பிடிச்சி இப்படி இழுத்து விடுவாங்க, அப்படி ஆடும் வேவ்ஸு. நான் இருக்கான்னு பாரு. கிளாக் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைன் எடுக்கிறேன். டேக்கிங் லாக் ஆன் போத் சைன் எடுக்கிறேன். எடுத்தோம் அப்படின்னா லாக் T ஈக்குவல் டு, சரியா சொல்கிறது? லாக் ஆஃப்னு சொல்லி ப்ராக்கெட் போட்டுக்க. 2π பொறுமையாக செய் √L/G. சரி, அடுத்து என்ன செய்யலாம்னா இன்ட்டு மல்டிப்ளையில் இருக்குது இந்த இடத்துல. அப்போ லாக் 2π தனியாக பிரிச்சுட்டு ப்ளஸ்ன்னு பிரித்து லாக் √L/Gன்னு பிரிச்சுக்கோ. இதுக்கப்புறம் லாக் 2π இருக்கட்டும், ரூட்டுக்கு 1/2 மேலே பவரில் போட்டுட்டு முன்னாடி கொண்டு வந்துரு. L/Gன்னு போட்டுட்டு ஹோல் பவர் 2 1/2 போட்டு முன்னாடி கொண்டு வந்துரு. அப்போ இது லாக் சின்ன சின்ன ஸ்டெப்பாக செய்யும். ப்ளஸ் 1/2 சின்ன கணக்கு தான், 3 மார்க் 2 மார்க் கணக்கு தான். நீ வரல ரொம்ப லார்ஜாக போகுதுன்னு நினச்சிடாத. L/G இங்கே என்ன இருக்குது? லாக் T அப்படின்ட்டு இருக்குது. புரியுதான்னு பாரு. ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் கணக்கை. நிறுத்தியிருக்கேன். இப்போ இந்த இடத்த நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு L. அப்போ லாக் T அப்படின்னா 1/T இன்ட்டு இந்த Tக்கு பார்த்தோம்னா dt/TL ஈக்குவல் டு லாக் 2πன்றது கான்ஸ்டன்ட். என்னது? கான்ஸ்டன்ட். அப்போ 0 ஆயிரும். ப்ளஸ் 1/2 இருக்கட்டும். லாக் எக்ஸ்ன்னு சொன்னால் 1/x. திருப்பி இந்த எக்ஸுக்கு பார்த்தா 1/xக்கு பார்த்தா, அதாவது எல்லுக்கு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எல்லுக்கு பார்த்தா 1. அப்போ என்ன வந்துடும்? 1/gன்னு வரணும். 1/gன்னு வரணும். புரியுதா சொல்கிறது? அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணிப்பார். இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜி மேலே போகும். ஜி என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. 1/2 × 1/L கிடைக்கும். ஒன்றும் சரி பண்ணோம்னா 1/2L கிடைக்கும். இங்கே என்னடா தம்பி கிடைக்கும்? இங்கிட்ட சரியாக கொண்டு வந்துறியா? சைடில் கொண்டு வா. dt/TL அப்படின்னு ஆக்கினோம்னா T × 1/2L அப்படின்னு கிடைக்குமா அப்படின்ட்டு பாரு. dt × அதாவது T இல்லை அப்படின்னா இந்த இடத்த சரி பண்ணிக்கோ. அப்படின்னா ஒரு மாதிரியாக தெரியும். எல்லை தனியாகவும் செப்பரேட் பண்ணுவோம். எல்லை தனியாகவும் கணக்குள்ள dt/Lன்னு Tன்னு எழுதிட்டு இங்கே கிராஸில் கொண்டு போயிரு DL. அப்போ என்ன ஸ்டெப்பில் வரும் அப்படின்னா dt/T ஈக்குவல் டு, சரியா சொல்கிறது? DL/2Lன்னு வரும். புரியுதான்னு பார்த்துக்க. DL என்ன வந்துடும்? 2L அப்படின்னு வந்துடும். DL/2L அப்படின்னு வந்துடும். சரி, அப்போ DLனா என்ன அப்படின்னு தெரியணும். அது ஒரு சின்ன வேரியேஷன் ஆகிற லென்த் வேரியேஷன் 2% கொடுத்துருக்கு ஒரிஜினலில் இருந்து. அப்போ நம்ம தனியாக கண்டுபிடிச்சோம்னா DLன்னு சொல்கிறது ΔL = 2L%. அப்போ என்ன வந்துடும்? 2L/100ன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல உனக்குள்ள எழுதையில் என்ன எழுதலாம்? DLக்கு பதிலாக 2L/100 / 2L 1ன்னு போட்டோம்னா
2l/100 இன்ட்டு 1/2l. இப்போ ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1/100ன்னு வந்துடும். இங்கே dt/tன்னு வரும். dt/tன்னு வந்துடும். இப்போ dtன்னு எடுத்தினா t இன்ட்டு 1/100ன்னு வரும். dt/t அப்படின்றது டெல்டா t/tன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறது. ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறது இந்த இடம். சரியா? இது இப்போ ரெண்டு சைடும் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு இன்ட்டு 100 போட்டோம்னா இன்ட்டு என்னது 100 போட்டோம்னா பை டீயோட இறக்கி வச்சுக்கோ, வேண்டாம். பர்சன்டேஜ் எரர்னு சொல்லுவோம். இங்கே டிடி, இங்கே del d/d இன்ட்டு 100 போடணும். அப்போ அங்கேயும் 100 போடணும். அப்போ 100 அடிச்சிடறோம். அடிச்சிட்டா என்ன வந்துடும்? 1%ன்னு வரும். என்ன வரும்? எரர் வந்து 1% அப்படின்னு அர்த்தம். 1% அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, டெல்டா டி எடுத்துக்கிட்டாலும் சரி, dt/ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, 100 அப்படின்னு போட்டோம்னா 1%. இதுதான் எரர். சின்ன மிஸ்டேக் வரும்னு சொல்லுவோம்ல, பிழை. ரிலேட்டிவ் எரர் அப்படின்றது ஒரு பிழை, சதவீத பிழை, தசம பிழைலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ இது வந்து தனி ஊசலினுடைய டென்ஷன் டி, இழுவிசைன்னு சொல்கிறது. அது கொடுத்துருக்கு. டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு போட்டு லாக் எடுத்துகிட்டு இந்த இடத்து வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துரு. இந்த இடம் தான் முக்கியம். இந்த இடத்தோட முக்கியம் இதுதான். அந்த இடத்துல கொண்டு வந்த பிறகு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எல்லுன்னு போட்டு எல்லை பொறுத்து தான் மாறும் அந்த டென்ஷனு. அப்போ அதை நீ 1/t லாக் டீனா அடுத்து tt/tl 2πன்றது கான்ஸ்டண்ட்டு. அதை முடிச்சுட்டு அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணு. 1/2 இருக்கட்டும், 1/logன்னு போட்டு அடித்து கொண்டு வா. tt/ti அப்படின்னு சொல்லிட்டு dl/lன்னு எழுத்து வச்சுக்கோ. அடுத்து சின்ன ஒரு லென்த்துடைய மாற்றம் ஏற்படுதில்ல, 2 லென்த்து வந்து 2 மடங்கு ட்வைஸ் இன்ட்டு லென்த்துன்னு கொண்டு வர்றோம்ல. அப்போ 2 × l%. அப்போ 2/100 அப்படின்னு போட்டுக்கோ. அதில் 100 இங்கே ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா 1/100ன்னு வந்து அடிச்சிட்டோம்னா 2l அடிச்சிட்டோம்னா பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே உள்ளது பேர் பர்சன்டேஜ் எரர். சரியா சொல்கிறது? பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லுவா கீழே உள்ளதுக்கு பேர். பார்த்துக்க, 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் அர்த்தம். இது கணக்கில் வேணும். சரியா? மறந்துடாத. இதெல்லாம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட்டு ஒரு சம் செய்ய போகிறேன், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 சம்மே நல்லா பார்த்துக்கோ. 7th சம். nth root of unity அப்படின்னு சொல்லியிருக்கு. xb இதை நம்பர்னு எடுக்கிறேன். ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அதுக்கு வந்து nth root of unity சொல்கிறாங்க. nth root of unity, nth root of அப்படின்னு சொல்கிறாங்க. nth root of unity, nth root ofன்னு சொன்னால் x பவர் 1/n அர்த்தம்டா. அதுக்கு அர்த்தம். அப்போ அதுக்கு வேல்யூ வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம் நம்ம. அப்போ இதை வந்து பவர் ரைஸ் பண்ணோம்னா ரெண்டு சைடும் இல்லை மாற்றி எழுதிக்க. o is equal to மாற்றி எழுதிக்கலாம். தட் இஸ், அதாவது nth ரூட்னா 1/n, கியூப் ரூட்னா 1/3. இந்த nth ரூட்டுக்கு தான் இந்த 1/n போட்டிருக்கேன். இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுத்தோம்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுத்தோம்னா போத் சைடு அப்படின்னு எடுத்தோம்னா போத் சைடு எடுத்தோம்னா log y is equal to log x whole power 1/n. 1/n முன்னாடி கொண்டு வந்துரு இன்ட்டு log x, இங்கே வந்து log y. இப்போ dy/dx தான் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் x தான். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் x தான். இப்போ log y அப்படி பண்ணால் 1/y இன்ட்டு dy/dxன்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 1/n இருக்கட்டும். log x பார்த்தா 1/x. அப்போ அது மாதிரியே கொண்டு வா. dy/yன்னு கொண்டு வந்துரு. ஈக்குவல் டு அதை கொண்டு வந்தீங்கன்னா 1/n இன்ட்டு என்ன வந்துடும்? dx/xன்னு வந்துடும். ஸோ அதை நான் சொல்கிறது dx/xன்னு வந்துடும்.
இதுதான் ரிலேட்டிவ் எரர் அப்படின்றது. இதோட 100% எதுவுன்றது டெல் ஒய் வேணால் அதை போட்டுக்க, டெல் ஒய் பை ஒய் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்க. அப்போ இதை வந்து டெல் ஒய் பை டெல் ஒய் இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா பர்சன்டேஜ் எரர். இதை dy பை ஒய்ன்னு போட்டு 100% போட்டோம்னா 1/n இன்ட்டு dx பை எக்ஸு இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம போடணும். சரிதானே? 100 அப்படின்னு போடணும். அப்போ இதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது dx பை எக்ஸுன்னு இருக்குது, 100ன்னு இருக்குது. சரியா சொல்கிறது? அப்போ எரர் வந்து இது வந்து எரர் அப்படின்றது 1/n டைம்ஸில் வந்து 100% எரர் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. 1/n டைம்ஸ் ஆஃப் எரர் ஆன் எக்ஸ்ன்னு இருக்குது. 1/n டைம்ஸ்னு அர்த்தம். இதுக்கு பேர் பெர்சன்டேஜ் எரர் ஆன் எக்ஸ். நூற்றில் இத்தனை பகுதி எரர்னு சொல்லுவோம்ல, 1/n டைம்ஸ் வந்து எரர் அப்படின்னு அர்த்தம். தெரியுதா? அதான் எரர் ஆஃப் ஒய் அப்படின்னு அர்த்தம். எரர் ஆஃப் ஒய் அப்படின்னு அர்த்தம். பெர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஒய் என்னது? பெர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஒய் அப்படின்றது இங்கே. சரிதானா? அதை பார்த்துக்க. இதுவுமே ஏற்கனவே உள்ளதுமே பெர்சன்டேஜ் ஆஃப் எரர் தான். இந்த 100 சேர்த்துட்டாலே பெர்சன்டேஜ் எரர் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குடா. இது வரைக்கும் நீட்டாக புரிஞ்சிடும். இதுக்கு நல்லா புரிஞ்சிடும். இந்த இடத்துல சென்டென்ஸ் எழுதுகிற மட்டும் பார்த்துக்கோ. அதாவது இது வந்து 100%. இது எக்ஸில் வந்து 100%. எக்ஸுனால் ஒரு நம்பர் இருக்குல்ல, எடுத்துருக்கோம்ல, அதில் இது 100%. அதில் எத்தனை டைம்ஸு? 1/n டைம்ஸ். அப்போ 1/n டைம் பெர்சன்டேஜ் எரர் ஆன் எக்ஸ் அப்படின்னு எழுதணும். தெரியுதா? ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, மறந்துடாத, நிதானமாக செஞ்சுக்க, விட்டுறாத. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, இதுக்குள்ளே ஃபஸ்ட் அந்த எக்ஸசைஸ்க்குள்ளே இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் செஞ்சுருக்கேன், பார்த்துக்கோ. குட்.